السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين والعاقبة للمتقين. الحمد لله. وسمت سبيان புனிதமான அல் முபாரக் பழைய கிதாபுகள்ல எழுதுறப்ப எப்படி எழுதுவாங்கன்னா பரக்கத்து பொருந்திய சிம்து சுபியான் அப்படின்னு எழுதுவாங்க. இந்த கிதாபினுடைய இந்த பிஹரிஸ்து பாத்தீங்க இல்லையா, அட்டவணையில கூட பாருங்களேன், கடைசியில் எழுதியிருக்கும் தம்மத்து பிஹரிஸ்து ஹாதல் கிதாபில் முபாரக் நினைக்கிறேன், அல்லது தம்மத்து பிஹரிஸ்து சிம்து சிபியானில் முபாரக் அந்த மாதிரி எழுதியிருக்கும். அவ்வளவு பரக்கத்தான கிதாபினுடைய 3வது பாடம் இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு நடக்க இருக்குது. இந்த பாடத்துல நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தேன், நம்ம களிமாக்கள் 5 களிமாக்கள் இருக்குது. அது என்ன ஹசரத் 5 களிமா, 5க்கு மேல களிமா இருக்க கூடாது ஹசரத் அப்படின்னா அப்படி எல்லாம் கிடையாது. 5க்கு மேலேயும் களிமாக்கள் இருக்குது. நீங்க வடநாடுகள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அங்க 6 களிமா இருக்கு. களிமா 6வது ஒரு களிமா இருக்கும். அந்த நம்ம களிமா தான் அஸ்தகுஃபிருல்லாஹ், அந்த இஸ்திகுஃபாரினுடைய ஒரு களிமாவும் இருக்கும்னு நினைக்கிறேன். அங்க வடநாடுகள்ல அஸ்ஸாம், உத்தரப்பிரதேஷ் அந்த சைட்ல நீங்க கேட்டீங்கன்னு சொன்னா அந்த பிள்ளைகள் 6 களிமா சொல்லுவாங்க. நம்முடைய தமிழ்நாட்டு மக்கள் இங்க தென்பகுதியில வாழக்கூடியவங்க எல்லாம் 5 களிமா சொல்லுவாங்க. அது என்ன சிறப்பு களிமா, களிமா அவங்க சொன்னாங்களா சொல்லலையா அப்படின்னு கேட்டா, களிமானா என்ன, அது அடிப்படையா ஒரு முஸ்லிம்களும் அவங்களுடைய தேவைகளுக்கு பயன்படுத்தக்கூடிய சில அடிப்படையான முக்கியமானது. உதாரணம் எடுத்தீங்கன்னா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், இதுதான் ஒருத்த முஸ்லீம் ஆகணும்னாவே இந்த பேஸ்ல நின்று அவன் முஸ்லீம் ஆக முடியும். ஒருத்தர் நான் சொல்றேன் லா இலாஹ இல்லல்லாஹ் ஏத்துக்கிறேன், முகமது ரசூலுல்லாஹ் ஏத்துக்க மாட்டேன்னா அவன் முஸ்லீம் கிடையாது. நான் முகமது ரசூலுல்லாஹ் ஏத்துக்கிறேன், லா இலாஹ இல்லல்லாஹ் ஏத்துக்க மாட்டேன்னா முஸ்லீம் கிடையாது. ஒரு காஃபிர் அவன் சிலைகளை வணங்கிட்டு தவறான பாதையில இருக்கிறான். ஹசரத் நான் இப்ப எப்படி முஸ்லீம் ஆகுறதுன்னா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், இது அடிப்படை. அப்போ இவனுடைய ஈமான் இஸ்லாத்தை அடிப்படை இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் தான். வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹு தஆலாவை தவிர வேறு யாரும் இல்லை. அவருடைய தூதுவராக முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறார்கள். இந்த அடிப்படை. அதனால இதுதான் முதல் களிமா. தொய்யிப் நறுமணமாக்க ஸல்லல்லாஹு அவங்களுடைய ஹதீசுகளில் வந்த களிமாக்களை தான் 5 களிமாக்களா நம்முடைய தேவைக்கு ஏற்ப பிரிச்சு வச்சிருக்கோம். இந்த தப்லீக் ஜமாத்து அப்படின்னு ஒரு கூட்டம் இருக்கிறாங்க. இவங்க மீலாது மௌலிது விஷயத்துல பிதஅத்து அப்படின்ட்டு வஹாபியோட சேர்ந்துட்டு நம்மளையும் திட்டுவாங்க. ஆனா அவங்கள்ட்டையும் இந்த 6 களிமாங்கிறது பரல் மாதிரி சின்ன வயசுல இருந்து சொல்லித் தரப்பட்டுட்டு தான் இருக்கு. இப்ப அவங்கள்ட்ட நம்ம கேட்டோம் சொன்னா, அது என்ன நீங்க மத்த விஷயத்துல பிதஅத்துன்னு சொல்றீங்களே, இந்த 6 களிமா விஷயத்துல மட்டும் பிதஅத்து இல்லையானா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அத 30 ஜுசு இருக்குதுல்ல, சலவாயசம் காலத்துல இந்த மாதிரி ஜுசுவ கணக்கு கிடையாது. ஒரு ஜுசுவா என்ன பண்ணிட்டாங்க, நம்முடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஹிஃபுது பண்றதுக்காக பிரிச்சு வச்சிருக்கிறோம். அதே மாதிரிதான் நமக்கு தேவைக்காக பிள்ளைகள் மனப்பாடம் பண்றதுக்காக நம்ம பிரிச்சு வச்சிருக்கோம். 6 களிமாவை பிரிச்சு வச்சிருக்கோம் அப்படின்னு இன்னைக்கு அவங்களுடைய தேவபந்து ஃபத்துவாக்கள்லயே நீங்க கேட்டீங்கன்னாலும் அதுதான் பதிலா கிடையாது. ஒவ்வொரு மூமினுக்கும் பல இடங்கள்லயும் இந்த களிமாக்கள் தேவைப்படுது. உதாரணமா அவ்வல் களிமா, ஒருவன் முஸ்லிம் மூமினுடைய அடிப்படையே இந்த அவ்வல் களிமா தான். அடுத்து 2ஆம் களிமா இருக்கு, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. இது எங்க தேவைப்படுதுன்னு சொன்னா, ஒவ்வொரு தடவை வுது செய்த பிறகும் ஸல்லல்லாஹு அவங்க சொல்றாங்க, இந்த திக்ரை நீங்கள் சொல்ல வேண்டும், இந்த களிமாவை நீங்கள் சொல்ல வேண்டும். அப்ப அங்க நமக்கு தேவைப்படுது. அப்ப ஒவ்வொரு மூமினும் அடிக்கடி ஒரு நாளைக்கு 5 தடவை 7 தடவை வுது செஞ்சுட்டே இருக்கிறான். கோடிக்கணக்கான மூமின்கள் 100 200 கோடி மூமின்கள் வுது செய்யறாங்க. அப்ப அதுக்கு பிறகுள்ள ஒரு திக்ரு தான் மிக முக்கியமான அற்புதமான திக்ரு தான் 2ஆம் களிமா. அதே மாதிரி தொழுகைகள்ல மிகச்சிறந்த தொழுகையில ஒரு வரிசையில் இருக்கக்கூடிய ஒரு தொழுகை தான் தஸ்பீக் நஃபில் தொழுகை. இந்த தஸ்பீக நஃபில் தொழுகைகளை நம்ம பயன்படுத்தக்கூடிய திக்ரு தான் 3வது களிமா. சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் வலா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியில் அதீம். நம்ம தஸ்பீக சொல்லும் பொழுது சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் அது வரைக்கும் சொல்லி தொழுதா போதும். அதுக்கு மேல வலா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியில் அதீம் அப்படின்னு நம்ம சொல்றது ஹனஃபி மதுஹபிலேயே சிறப்பு. பொதுவா தஸ்பீக் நஃபில் தொழுகையில் அது வரைக்கும் தான் சொல்லுவாங்க. அதாவது அடுத்தது 4வது களிமா. 4வது களிமா என்ன, லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து யுஹ்யி வ யுமீது பியதிஹில் கைர் வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். இந்த திக்ர ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாடியும் இந்த திக்ர சொல்லி வரக்கூடிய ஹதீஸ்கள் இருக்கு. அப்போ ஒவ்வொரு மூமின்களுக்கும் இந்த 5 களிமாவும் ஏதாவது ஒரு இடத்துல ரொம்ப முக்கியமா தேவைப்படுது. 1வது களிமா அதுதான் ஈமானின் அடிப்படை. 2வது களிமா உது செஞ்சுட்டு எல்லா உது செஞ்ச பிறகும் சொல்ல வேண்டிய ஒரு களிமாவா இருக்குது. 3வது களிமா
தஸ்பீஹ் நஃபில் தொழுகையில ஓத வேண்டிய 300 தஸ்பீகள் சொல்ல வேண்டிய அந்த திக்ரா கலிமாவா இருக்குது. 4வது கலிமா ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாடியும் சொல்ல வேண்டிய கலிமாவாக இருக்குது. 5வது கலிமா இருக்குது, ரொம்ப அற்புதமான கலிமா. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் அன் உஷ்ரிக பிக்க ஷைஅன் வ அன அஅலம் வஸ்தக்ஃபிருக்க லிமா லா அஅலம் இன்னக அன்த அல்லாமுல் குயூப் துபுத்து அன்ஹு வ தபர்ரஅது அன் குல்லி தீனின் சிவா தீனில் இஸ்லாம் வஸ்லம்து வ ஆமன்து வ அக்கூலு லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரொம்ப அற்புதமான கலிமா. இந்த கலிமா எதுக்குன்னு சொன்னா, காலை மாலை இதை நம்ம சொல்லிட்டு வரும் பொழுது, அர்த்தம் புரிஞ்சு நம்ம சொல்லிட்டு வரும் பொழுது, ஈமான் சலாமத்தோடு உள்ள மௌத்து நமக்கு கிடைக்கும். குஃப்ரை விட்டும் பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு மிகப்பெரிய வழி என்று எல்லா இமாம்களும் ஸல்லல்லாஹு ஹதீஸ்களுடைய வாயிலாக நமக்கு சொல்லித் தராங்க. அப்ப இந்த 5 கலிமாக்களும் நமக்கு ஒவ்வொரு நாளுமே தேவைப்படக்கூடியதா இருக்குது. அதனால எல்லா நாட்களும் சின்ன பிள்ளைகள் நம்ம மதரசால பாக்குறோம், இந்த 5 கலிமாவை சொல்லுவாங்க. இன்னைக்கு இந்த இதுல இப்போ ஒரு பையனை கூப்பிட்டு, ஒரு இளைஞனை கூப்பிட்டுட்டே 4வது களிமாடா 3வது களிமாடானா தெரியல. அப்புறம் அவன் எப்படி தொழுதுட்டு அந்த திக்ரு செய்வான், உது செஞ்சுட்டு அந்த திக்ரு செய்வான், தஸ்பீஹ் நஃபில் தொழுவான், காலை மாலையில இந்த அல்லாஹு மின்னி அஊது பிக்க மின் அன் உஷ்ரிக பிக்க ஷைஅன் 5வது களிமா ஓதுவான். இப்ப இதெல்லாம் இல்லாததுனாலதான் இந்த சமுதாயம் அது சரியான பாதையில இல்ல, ஒரு தீனியான பாதையில இல்ல அப்படிங்கறது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அப்போ ஒவ்வொரு களிமாக்கும் ஒவ்வொரு சிறப்புகள் இருக்குது. அதனாலதான் 5 வகையான களிமாக்களை நம்முடைய முன்னோர்கள் நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. அதுல 1வது களிமாவை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். நேத்து நம்ம பார்த்ததை கொஞ்சம் வாசிச்சுட்டு இன்னைக்குள்ள பாடத்தையும் நம்ம வாசிச்சிருவோம். பார்ப்போம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அப்பல் கலிமா தொய்யிபு லா இலாஹ இல்லல்லாஹ். வணக்கத்துக்கு பாத்திரவான் யாரும் இல்லை அல்லாஹு தஆலாவை தவிர. முஹம்மது ரசூலுல்லாஹ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹு தஆலாவுடைய திருத்தூதராய் இருக்கும். இதன் விபரமாவது, அல்லாஹு தஆலாவை தவிரையுள்ள ஆலம் என்னும் நாமல் முதல் மற்றும் சகல வஸ்தும் இல்லாமல் இருந்து உண்டாயிருக்கிறது. இது நமக்கு நேத்து பார்த்தோம். இது நம்ம நேத்து பார்த்த ஒரு வார்த்தை தான் ஆலம். நீங்க என்ன பண்ணணும், ஒற்றை வார்த்தைகள் எழுதிட்டு வரணும். ஒரு நோட்டு போட்டு அந்த நோட்ல நீங்க இதுல நிறைய பழைய தமிழ் வார்த்தைகள் வரும், அரபு தமிழ் வார்த்தைகள் வரும், சில இடங்கள்ல அரபி வார்த்தைகளும் வரும். ஆலம் அப்படிங்கிறது அரபி வார்த்தை. அதுக்கு நீங்க பக்கத்துல அதுக்கு உங்களுக்கு புரியற மாதிரி ஒரு வார்த்தைகள் எழுதி அந்த வார்த்தைகள் நீங்க மனப்பாடம் பண்ணிக்கணும். பாருங்களேன், இதுக்கு நம்ம அகிலம், உலகம், பிரபஞ்சம் ஏதாவது ஒண்ணு போட்டிருக்கலாம். ஆனா அப்படி போட மாட்டோம். அரபு தமிழுடைய சிறப்பு என்னன்னு சொன்னா, அரபி வார்த்தைகளையே மனுஷ மக்களுடைய அந்த மனசுல பதிய வச்சுட்டே இருப்பாங்க. ஆலம் அப்படிங்கிறது ஒரு அரபி வார்த்தை. ஆலம்னு என்ன தெரியுங்களா? மா சிவல்லா. சொல்லுங்க. அல் ஆலமு மா சிவல்லா. சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அல் ஆலமு மா சிவல்லா. அல் ஆலமு மா சிவல்லா. இந்த வார்த்தை எழுதி மனப்பாடம் பண்ணி வைங்க. இது நமக்கு 5வது ஜும்ரால ஆலிமுக்கு ஓதி கொடுக்கக்கூடிய ஷரவுல் அகாயிதுல வரக்கூடிய ஒரு இபாரத் மத்தின் மனப்பாடம் பண்ண வேண்டிய விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஆலம் என்றால் அதாவது மா சிவல்லா, அல்லாஹு அல்லாத எல்லாமும், அதுக்கு பேர் தான் ஆலம். அல்லாஹ் அல்லாத எல்லாம் என்னென்ன இருக்கு நான் நேற்றே சொல்லி கொடுத்தேன், எல்லாமே இருக்குது. அப்ப எதுவெல்லாம் இருக்குதோ அந்த ஒட்டு மொத்தத்துக்கு பேர் தான் ஆலம். அல்லாஹு அல்லாத எல்லாம், அதுதான் ஆலம். ஆலம்னா என்னது? அல்லாஹு அல்லாத எல்லாம். அரபியில சொல்லணும்னா அல் ஆலமு மா சிவல்லா, அல்லாஹு அல்லாத எல்லாம் ஆலம். இந்த எல்லாமும் எப்படிதான் வந்தது? இல்லாமல் இருந்து உண்டாயிருக்கிறது. இது நம்ம நேற்றே பார்த்தோம். அப்ப நம்ம அந்த அரபி வார்த்தையை எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா இது இல்லாமை அப்படிங்கிறதுக்கு அரபியில அதம் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. ஐன் தால் மீம், அதம். இதை இல்லாமை, ஒண்ணுமே இல்லாத சூன்யமா தானே இருந்தோம். இப்ப நம்ம என்ன இருக்கிறோம்? இந்த இல்லாமல் இருந்து அல்லாஹ் நம்மளை படைச்சு இன்னைக்கு இவன் இருக்கிறான், அந்த பொண்ணு இருக்குது, அந்த அம்மா இருக்கிறாங்கன்னு சொல்லி இருக்கிறது அப்படின்னு உலகத்துல நமக்குன்னு ஒரு உருவம், ஒரு உயிர், ஒரு இடத்தை கொடுத்திருக்கிறான் இல்லையா? இதுக்கு பேருதான் உஜூத், இருக்குதல். இல்லாமையில் இருந்து உண்டுங்கிறது அளவில் உண்டு. அப்ப 2 அரபி வார்த்தைகள் நீங்க எழுதி படிக்கணும். ஒண்ணு அதம். அதம்னா என்னது? இல்லாமை. நீங்க என்னவா இருந்தீங்க 100 வருஷத்துக்கு முன்னாடி? அதம்லதான் இருந்தீங்க. அதுக்கு ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி அதம், 10,000 வருஷத்துக்கு முன்னாடி அதம், உலகம் படைக்கப்படுவதற்கு முன்னாடி அதம். எதுவுமே இல்லாத ஒரு சூன்யம், இல்லாமை. அதான் ஆலம் என்னும் நாமல் முதல் மற்றும் சகல வஸ்தும் இல்லாமல் இருந்து. அப்ப இல்லாமல் இருந்துன்னா அதம், ஒண்ணும் இல்லாமல் இருந்து இன்னைக்கு என்ன பண்ணி இருக்கிறோம்? உண்டாயிருக்கிறோம். உண்டு, அதான் உஜூத். அப்போ அதம்ங்கிற வார்த்தை எழுதிக்கங்க, அடுத்து உஜூதுங்கிற வார்த்தையும் எழுதிக்கங்க. அப்ப இன்னைக்கு ஆலம்
அந்த வார்த்தை அரபி வார்த்தை படிச்சிருக்கோம். அல்லாஹு அல்லாத எல்லாமும் ஆலம். அடுத்து அதம், இல்லாமை, உஜூத், உண்டு என்ற நிலைமை, இருக்குதல் என்ற நிலைமை. அப்ப இந்த 3 ஞாபகம். அப்ப நம்ம எல்லாம் எப்படிதான் வந்திருக்கிறோம்? அதம்ல இருந்து உஜூதுக்கு வந்திருக்கிறோம். இந்த உஜூது நிரந்தரமான உஜூதா? இருக்கிறது நிரந்தரமா இருப்போமா? 50 வருஷமா 60 வருஷமா யாருக்கு தெரியும்? இந்த பாடத்தை முழுமையா நீங்க படிக்கிறதுக்கு முன்னாடி உயிரோடு இருக்கீங்களா, இல்ல நான் நடத்துறதுக்கு முன்னாடி உயிரோடு இருக்கிறேனான்னு யாருக்கு தெரியும்? அல்லாஹு ஆலம். அல்லாஹ்க்கு தான் தெரியும். ஒருவேளை இந்த பாடங்கள் அப்படியே என்னுடைய வஃபாத்து நிகழ்ந்தால் அப்படி நின்று போகலாம். ஒரு உங்களுடைய வஃபாத்து நிகழ்ந்தால் நின்னு போகாது. நான் வேற யாருக்காவது நடத்திட்டு இருப்பேன். ஆனா உங்களுக்கு என்ன ஆகும்? அதை படிக்கக்கூடிய வாய்ப்பு இல்லாம போகும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு நீண்ட ஆயுளை உடல் ஆரோக்கியத்தோடும் ஈமான் உறுதியோடு வழங்குவானாக. சுன்னத் வல் ஜமாத்துடைய அக்கீதாவில் நிலைத்திருக்கக்கூடிய தௌஃபீக் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வழங்குவானாக. அப்போ நம்ம எல்லாம் அதம்ல இருந்து உஜூதுக்கு வந்திருக்கிறோம். இந்த உஜூது நிரந்தரமான உஜூதும் இல்லை. மீண்டும் நம்ம எங்க போயிருவோம்? அதமுக்கு போயிருவோம். ஒண்ணும் இல்லாம ஆயிருவோம் இல்லையா? மவுத்து போய் உடம்பெல்லாம் இல்லாம ஆயிரும். இருந்தாலும் ரூஹ் இருக்கும். அந்த ரூஹுக்கு பின்னாடி மஹ்ஷர், நமக்கு நிறைய சொர்க்கம் நரகம் எல்லாம் இருக்கும். அப்ப உலகம், ஒட்டுமொத்த பிரபஞ்சம் எல்லாமும் எல்லாமும் அல்லாஹு அல்லாத எல்லாமும் எல்லாமும் ஆலம் இல்லாமலிருந்து உண்டாயிருக்கிறது. இது உங்களுக்கு புரிஞ்சது இல்லையா? இது ஒரு மூமினுடைய அகீதா. அடுத்து பாருங்க, இன்னைக்கு நம்ம புது பாடம் வாசிக்க போறோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இல்லாமையில் நின்றும், இது உங்களுக்கு தெரியும். இல்லா மயில், இல்லாமை நான் சொல்லி கொடுத்திருக்கேன். இல்லாமைக்கு அரபியில என்ன சொல்லுவோம்? அதம், இல்லாமை. இந்த இல்லாமையில் நின்றும் டா இருக்குதா? தாலு கீழே புள்ளி வச்சா அது என்ன வந்துரும்? டா, டூ ஆயிரும். அப்ப நின் டும், இல்லாமையில் நின்றும், அதாவது இல்லாமையில் இருந்து. அதை, ஞாபகம் இருக்கு தானே? இத தான் வாசிக்கூடாது, அசைன்னு சொல்லக்கூடாது. என்ன சொல்லணும்? அதை, இல்லாமையில் நின்றும் அதை உண்டு. ஊ இருக்கா? இன் இருக்கா? நூனு கீழே புள்ளி வச்சிருந்தா அது என்ன இன்? 3 சுழினா சொல்லி கொடுத்துருக்கோமா? அதை உண்டு. உன், இங்க பாருங்க, டாலு, டால் இருக்கா? இது என்னது? டால் இல்ல, கீழே புள்ளி வச்சுதான் என்னது? டால். அப்போ டால் இருக்கு. இங்க கோசேர் இருக்கா? அப்ப எப்படி வாசிக்கணும்? டே சொல்லி கொடுத்தோமா? இதை மேல போட்டிருந்தா எப்படி வாசிக்கணும்? டோ. கரெக்டா? அப்ப வாசிக்க பார்ப்போம். உண்டே, உண்டே. அடுத்து என்ன எழுத்து இருக்கு? ஞாபகம் இருக்கா? இந்த எழுத்து ஐனுக்கு கீழே 3 புள்ளி வச்சிருந்தா அதுக்கு பேர் என்னது? கா சொல்லி கொடுத்தோம். அப்ப அதுக்கு சுக்குன் இருக்கு. எப்படி வரும்? அப்போ அதை உண்டெங்குற, சொல்லுங்க, அதை உண்டெங்குறதளவில். அப்ப இல்லாமையில் நின்றும் இந்த உலகத்தை, பிரபஞ்சத்தை இல்லாமை அதமில் இருந்து அதை உண்டெங்கிற அளவில், இன்னைக்கு இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு, உண்டு அப்படிங்கிற அளவுக்கு வெளிப்படுத்திய. இது நீங்க சொல்லிருவீங்க. வேர்க்கா? பாவுக்கு கீழே அந்த கோசேர் ஞாபகம் இருக்குல்ல? கோசேர், கோபேஷ், இமாலா. கீழே போட்டிருந்தா ஏ சவுண்டு, மேல போட்டிருந்தா ஓ சவுண்டு. அப்ப எப்படி வரும்? பாவு கீழே போட்டிருந்தா பே, பே. வெளிப்படு. பாருக்கா? பா கிடையாது, கீழே புள்ளி இருக்குது. நல்லா ஞாபகம் வச்சுட்டே வரணும். புரியுதா? வெளிப்படு, டு, வெளிப்படுத்திய. நாயன், இல்லாமையில் நின்றும், சொல்லுங்க, இல்லாமையில் நின்றும் அதை உண்டெங்கிறதளவில் வெளிப்படுத்திய நாயன் அல்லாஹு தஆலா உண்டெங்கிறதின் பேரில் யாதொரு சந்தாபமன்றியே துலாம்பரமாய் திடனாக ஷாஹிது சொல்வது கொண்டு வணக்கத்துக்கு அவனே பாத்திபமல்லாது ஆலமும் ஆலத்துடைய ஜுசுவுகளில் யாதொரு ஜுசுவும் பாத்திபமல்லவென்று பிசகர அறிந்து நிர்ணயம் கொண்டு விண்ணப்பம் செய்கிறேன். சரி, அப்ப நம்ம இதை வாசிட்டோம். இன்னும் கூடி வாசிப்போமா? நீங்க இங்க இருந்து வாசிக்கன்னா, இல்லாமையில் நின்றும் அதை உண்டெங்கிறதளவில் வெளிப்படுத்திய நாயன் அல்லாஹு தஆலா. இது வரைக்கும் நம்ம வாசிச்சிட்டோம். அடுத்து பாருங்க, அதேதான் வந்திருக்கு. உண்டெங்கிறதின், ஊ இன் டே, கீழே கோசே இருக்குதா? உண்டெங்,
கைனருங்கா இருக்கா, உண்டெங்கிறதின் பேரில். அப்ப இல்லாமையிலிருந்து இந்த அகில உலகத்தை, பிரபஞ்சத்தை உண்டென்கிற அளவில் வெளிப்படுத்திய நாயன். நாயன்னா இறைவன். வெளிப்படுத்திய இறைவன் யாரு? அல்லாஹு தாலா. அந்த அல்லாஹு தாலா இருக்கிறான். அவன் உண்டென்கிறதின் பேரில். அப்போ இந்த இவைகளை இல்லாமையிலிருந்து, அதமிலிருந்து உஜூதுக்கு கொண்டு வந்த நாயன் ரப்பு அல்லாஹு தாலா. அவன் உண்டு, அவன் என்ன இருக்கிறான், அவன் இருக்கிறான் என்கிறதன் பேரில் யாதொரு சந்தாபமன்றியே. யா தோ சொல்லிக்கல, இது சோ சொல்லக்கூடாது. நம்ம சாவ எப்படி சொல்லுவோம், தாவனுடைய யூசேஜ் தான். மேல சுழிச்சு விட்டு இருந்தா கோபேஷ் இருந்தா தோ. யாதொரு சந்தாபமன்றியே. சந்தாபம்னா என்னதுன்னா சந்தேகம், தக்கு சுபுகாத், எந்தவித சந்தேகமும் இல்லாமல், சந்தாபமன்றியே இருக்கு பாத்தீங்களா. ஏ இருக்கா, ஏக்கில கோச இருக்கா, அப்ப ஏ இன்னும் கூட இன்னொரு ஏ வரும்பொழுது ஏ. சந்தாபமன்றியே. அப்போ இந்த உலகத்தை அதமிலிருந்து உஜூதுக்கு கொண்டு வந்த ரப்பு அல்லாஹு தாலா. அவன் இருக்கிறான், அவன் உண்டு என்பதின் பேரில் எந்த ஒரு சந்தேகமுமே இல்லாமல் துலாம்பரமாய். பாருங்க, இந்த சந்தாபம்ங்கிற வார்த்தை பழைய தமிழ். நீங்க நோட்ல எழுதி வச்சுக்கோங்க. ஆழம் எழுதியிருப்பீங்க, அதம் எழுதியிருப்பீங்க, உஜூத் எழுதியிருப்பீங்க. அது மாதிரி முன்னாடி சொன்ன பாத்திரவான் அதையும் எழுதியிருப்பீங்க. இப்ப இந்த சந்தாபம்ங்கிறத எழுதிக்கோங்க. சந்தாபம்னா என்ன அர்த்தம்? சந்தேகம், எந்தவித சந்தேகம் இல்லாமல் துலாம்பரமாய். இது ஒரு புது வார்த்தை. என்ன உங்களுக்கு தமிழ், இது தமிழ் வார்த்தை தான். பழைய வார்த்தைகள் யாரும் உபயோகிக்கிறது இல்லை. சில அரசியல் கட்சிகள் சட்டசபையில கூட இடையில இந்த வார்த்தையை பயன்படுத்தினதை நான் கேட்டிருந்தேன். துலாம்பரமாய். துலாம்பரமாய்னா என்ன அர்த்தம்னா மிக தெளிவாக, எந்தவித சந்தேகமும் இல்லாமல் மிக தெளிவாக. ஆச்சா, துலாம் இது உங்களுக்கு ஈஸி தான். பரமாய், பா பரமாய், துலாம்பரமாய் ஒரே வார்த்தை தான். துலாம்பரமாய் திடனாக, தீடனாக. நான் சொல்லிட்டு இருக்கேன், ஞாபகம் இருக்கா? ஆக ஆகன்னு சொல்லியிருக்கிறேன்ல. திடனாக, திடனாக உங்களுக்கு தெரியும், தமிழ் தான். உறுதியாக. ஷாகிது சொல்வது. ஷாகிதுன்னா என்னது? சாட்சி. பாத்தீங்கன்னா இங்க சாட்சின்னு போடலாம், ஆனா சாட்சின்னு போடல. அவங்க அரபியையே மக்களுக்கு அப்படியே குழந்தைக்கு ஊட்டுற மாதிரியே ஊட்டிட்டே இருக்கிறாங்க. இந்த வார்த்தையில ஆழம் இதுல யாருக்கு தெரியும்? ஆலிம் சாருக்கு தான் தெரியும், படிச்சவங்களுக்கு தான் தெரியும். ஆனால் பொதுமக்களுக்கு, சின்ன பிள்ளைகள், இது நான் மக்தபுல ஓதனேன். இப்ப நீங்க இதை கேட்கக்கூடியவங்க பெரியவங்களா இருக்கிறான். என்னுடைய உஸ்தாத் அப்துல்லா ஹிந்தாதி உஸ்தாத் திருப்பூர்ல ரொம்ப பிரமாதமா, ரொம்ப அற்புதமா ஓதி கொடுத்தாங்க இந்த கிதாப். அவங்க மூலமா தான் எனக்கு அரபு தமிழ்ங்கிற இந்த ஒரு கலையே தெரிய வந்தது. அவங்கள்ட்ட தான் நான் இந்த கிதாபை ஓதனேன் தொடக்கத்துல. நிறைய பக்கங்கள், 100-150 பக்கங்களுக்கு மேல உஸ்தாதிட்ட நான் ஓதி இருப்பேன். அப்பவே நம்முடைய மனசுல சின்ன சின்ன வார்த்தைகள், அரபி வார்த்தைகள் அவங்க புகுத்திட்டாங்க. ஆலம்ங்கிற வார்த்தை, ஷாகிதுங்கிற வார்த்தை, பின்னாடி வரும் அரலு, ஜௌஹரு. இதெல்லாம் கேட்டா எனக்கு ஓதிட்டு ஆலிம் ஓதுறப்ப சிரிப்பா இருந்தது. நான் 3வது சுமராக்கு போனதுதான் அரலுங்கிற வார்த்தையை நான் கேட்கிறேன். அது மந்திக்கு பெரிய கஷ்டமான பாடம், எல்லாரும் சொல்ற பாடத்துலதான் இந்த அரலு, ஜௌஹருங்கிற வார்த்தை எனக்கு தெரியுது. ஆனா நான் மக்தபுல சின்ன பிள்ளையா இருக்கிறப்ப என் உஸ்தாத் எனக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறப்ப எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. எந்த அளவுக்கு சமுதாயத்தை புத்திசாலியான சமுதாயமா இந்த அரபு தமிழ் சமுதாயம் வளர்த்தி இருக்குது அப்படின்னு எனக்கு அப்பதான் தோணுச்சு. சரி பாருங்க, ஷாகிது. ஷாகிதுன்னு என்னது? சாட்சி. இந்த வார்த்தை எழுதி வச்சுக்கோங்க. சொல்வது, சீம் இருக்கா, மேல கோபேஷ் இருக்கா, அப்ப எப்படி வரும்? சோ இல் வது, சொல்வது. ஷாகிது சொல்வது கொண்டு. சரியா? காஃப்க்கு மேல இருக்கு கோபேஷ், அப்ப எப்படி வரும்? கோ. இது என்னது? சோ. ஷாகிது சொல்வது கொண்டு, சாட்சி சொல்வது கொண்டு. என்ன சாட்சி சொல்றீங்க? நாங்க இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சம் இல்லாம இருந்து, அதம்ல இருந்து உஜூதுக்கு வந்திருக்குது, உண்டுங்கிற அளவுக்கு வந்திருக்குது. இந்த உண்டுங்கிற அளவுக்கு வெளிப்படுத்திய ரப்பு யாரு? அல்லாஹு தஆலா. அவன் இருக்கிறானா? ஆமா இருக்கிறான். எப்படி இருக்கிறான்? எந்தவித சந்தேகமும் எனக்கு கிடையாது. துடாம்பரமாய், மிக தெளிவாக, திடனாக, உறுதியாக நான் சாட்சி சொல்றேன். அதான் ஷாகிது சொல்வது கொண்டு, சாட்சி சொல்வது கொண்டு. நான் என்ன சொல்ல வரேன்னா, வணக்கத்துக்கு அவனே. பாருங்க, நூனுக்கு கீழே கோசே இருக்கா, அவனே பாத்திபம் அல்லாது. இது நீங்க நேத்தே இந்த பாத்திபம்ங்கிற வார்த்தை வந்திருக்கும். வணக்கத்துக்கு பாத்திரவன் வருது இல்ல, தகுதி. பாத்திபம் அல்லாதுன்னா தகுதி அல்லாமல், அவனே தகுதி இல்லாமல் வேற யாருக்குமே தகுதி கிடையாது. ஏன்னா எல்லாமே இல்லாம இருந்து வந்தது. அதுவே இல்லாம இருந்து வந்ததுன்னா முன்னாடி இருக்கக்கூடிய எதுவுமே இல்லையே, அதுவே இல்லாம இருந்து தானே வந்திருக்கு. அதுக்கு ஒரு டெத் இருக்குது, ஒரு ஸ்டார்டிங் இருக்குது, ஒரு எண்டிங் இருக்குது. அப்ப அது எப்படி இந்த பிரபஞ்சத்தை உண்டாக்கி இருக்க முடியும்? அல்லது
அது எப்படி ஒரு கடவுளாக இருக்க முடியும், இறைவனாக இருக்க முடியும்? அதுவே இல்லாம தானே வந்திருக்குது. அப்ப நாங்க என்ன சொல்றோம், முஸ்லிம்கள் என்ன சொல்றோம்னா, வணக்கத்துக்கு அவனே பாத்திபம் அல்லாது ஏக இறைவனாகிய அந்த வல்லமைக்கு பொருந்திய ரப்புல் ஆலமீனான அல்லாஹு அல்லாது ஆலமும், ஆலம்னா என்ன சொல்லுங்க, ஆலம்னா என்ன? மாசி வல்லாஹி தஆலா, அதாவது தமிழ்ல சொல்லணும்னா அல்லாஹு அல்லாத எல்லாமும். அப்ப அல்லாஹு அல்லாத எல்லாமும் அல்லது ஆழத்துடைய ஜுசுவுகளில் பாருங்களேன். இந்த ஜுசுங்கிற வார்த்தையில நீங்க எல்லாம் ஆலிம் படிக்கணும், இல்ல ஆலிமா படிச்சாலும் ஜுசுங்கிற வார்த்தையெல்லாம் படிக்கவே முடியும். ஜுசுவுனா என்ன, குல்லுனா என்ன அப்படிங்கறத ஆலிம் மதரசால சொல்லி தருவாங்க. ஆனா மக்தபுகள்லயே இதை சொல்லி தந்திருக்கணும். அப்பதான் ஒரு அறிவார்ந்த சமுதாயத்தை உண்டாக்க முடியும். பாருங்க, அல்லாஹு தாலா அவன்தான் வணக்கத்திற்கு தகுதியானவனே தவிர ஆலமும், அதாவது ஒட்டுமொத்த பிரபஞ்சமோ அல்லது ஆழத்துடைய ஜுசுவுகளில் இதில் உள்ள ஏதேனும் ஒரு பகுதி, ஜுசுவுங்கிறது அரபி வார்த்தை, ஒரு பார்ட். ஜுசுவுக்கு என்ன தமிழ்ல சொல்லலாம், பகுதி. இங்கிலீஷ்னா ஒரு பார்ட். இந்த பிரபஞ்சமோ அல்லது இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய ஏதேனும் ஒரு பார்ட்டோ என்ன கிடையாது, ஜுசுவுகளில் யாதொரு ஜுசுவும், எந்த ஒரு பார்ட்டும் பாத்திபம் அல்ல வென்று தகுதி இல்லை என்று பிஷகர அறிந்து. பாருங்க, இன்னொரு புது வார்த்தை வந்திருக்குது, பிஷகர. பிஷகரன்னா என்னது? பிசகுன்னு சொன்னா ஷக்கு, அதாவது சந்தேகம். என்ஸ் அற, சந்தேகம் இல்லாமல், எந்தவித சந்தேகம் இல்லாமல், அதான் பிஷகர. எழுதிக்கங்க, பிஷகர, எவ்வித சந்தேகமும் இல்லாமல், அறிந்து, மனப்பூர்வமாக அறிந்து, நிர்ணயம் கொண்டு, உறுதி உறுதி கொண்டு, நியத்து மனதினுடைய எண்ணம் கொண்டு விண்ணப்பம் செய்கிறேன், சாட்சி சொல்கிறேன், முறையிடுகிறேன் என்று அல்லாஹ்விடம் நாம் சொல்றோம். அப்போ லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்கு தகுதியானவன் யாரும் இல்லை. யாரும் இல்லைன்னா யார நீங்க சொல்றீங்க இல்லைன்னு? யார சொல்றோம் தெரியுமா? ஆலம். ஆலம சொல்றோம். ஆலம்னா என்னது? அல்லாஹு அல்லாத எல்லாமும், எதுவும் தகுதி இல்லை. இந்த வான மண்டலங்களோ, பூமியில் இருக்கக்கூடிய எதுவோ, அல்லது கோள்களோ, வானங்களோ, நட்சத்திரங்களோ, பூமியோ, அல்லது எதுவுமே கிடையாது. வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ் மட்டும்தான். இந்த ஆழமும் கிடையாது. இந்த ஆழத்துடைய ஜுசுபுகளில் எந்த ஒரு ஜுசுவும் கிடையாது. மலையோ, கடலோ, மண்ணோ, தண்ணியோ எதுவுமே வணக்கத்திற்கு தகுதி கிடையாது. ஏன்னா இவைகள் எல்லாம் இல்லாமல் இருந்து வந்திருக்குது. இல்லாமல் இருந்து வந்தது எப்படி என்னை படைத்தவனாக இருக்க முடியும்? அதையே இன்னொருத்தன் தானே படைச்சிருக்கிறான். எனவே முஸ்லிம்களாகிய நாங்கள் வணங்குவது இந்த ஆழம், இந்த அகில உலகத்தையோ பிரபஞ்சத்தையோ அல்ல, இந்த ஆழத்துடைய ஜுசுபுகளில் பார்ட்டுகளில் எந்த ஒரு பார்ட்டையும் அல்ல. மாறாக முஸ்லிம்களாகிய நாங்கள் வணங்குவது இந்த அகில உலகத்தையும் பிரபஞ்சத்தையும் படைத்து இந்த அகிலத்தில் இல்லாத, அகிலத்தினோடு சம்பந்தம் இல்லாத, அதாவது அகிலத்துடைய ஜுசுபுகளில் எந்த ஒரு ஜுசுவாகவும் இல்லாத அல்லாஹுவை முஸ்லிம்களாகிய நாங்கள் வணங்குகிறோம். அவனையே வணங்குவோம், அவனிடமே உதவி தேடுவோம். அவன்தான் வணக்கத்திற்கு தகுதியானவன். இப்படிதான் நம்முடைய லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படிங்கிறதுக்குள்ள சுருக்கமா இப்ப நம்ம சொல்லி இருக்கிறோம். இன்னொரு தடவை இன்னைக்குள்ள பாடத்தை நம்ம வாசிச்சு முடிப்போம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இல்லாமையில் நின்றும், சொல்லுங்க, இல்லாமையில் நின்றும் அதை உண்டென்கிறதளவில் வெளிப்படுத்திய நாயன் அல்லாஹு தஆலா உண்டென்கிறதின் பேரில் யாதொரு சந்தாபமன்றியே துலாம்பரமாய் திடனாக ஷாஹிது சொல்வது கொண்டு வணக்கத்துக்கு அவனே பாத்திபமல்லாது ஆலமும், ஆழத்துடைய ஜுசுவுகளில் யாதொரு ஜுசுவும் பாத்திபமல்லவென்று பிசகர அறிந்து நிர்ணயம் கொண்டு விண்ணப்பம் செய்கிறேன். சரி, அப்போ இன்னைக்கு உள்ள பாடத்துல இந்த புது வார்த்தைகளை நீங்க என்ன பண்ணணும்? புது வார்த்தைகளை எழுதி வச்சுக்கோங்க. நல்ல முழுமையா நீங்க என்ன பண்ணுங்க, எனக்கு ஃபுல்லா ஸ்டார்டிங்ல இருந்து அவ்வல் கலிமா இருந்து வாசிச்சு, எனக்கு இதுவரைக்கும் வாசிச்சு நீங்க இந்த கிட்டத்தட்ட 10 லைன்கள் போயிடுச்சு. சரியா 10 லைன்கள். இந்த 10 லைன்களை நீங்க வாசிச்சு எனக்கு அனுப்பணும். இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பரிபூர்ண பரக்கத்தை உங்களுடைய குடும்பத்திலும், நம்முடைய குடும்பத்திலும், நம்முடைய இல்மிலும் தாலீமிலும் வழங்குவானாக. இந்த கிதாபில் உள்ள எல்லாவித ஹைர் பரக்கத்துகளையும் ஃபைலானுகளையும் அடையக்கூடிய நல்ல மாணவர்கள் கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கிரல் வாழிப்பானாக. அவனுடைய தீனை நல்ல முறையில் கற்று தேர்ந்து அவனை உண்மையாக அறிந்து வணங்கக்கூடிய பாக்கியத்தை
அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நமக்கும் நம்முடைய பிள்ளைகள் அனைவருக்கும் வழங்கியருள் பாலிப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.